வீட்டில் காய்கறி இல்லையா, குயிக்காக ஒரு ரெசிபி பண்ணணுமா? அதுக்கு 4 முட்டை எடுத்து தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சு வச்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சதும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பழமானதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 பூண்டை இடித்து சேர்த்துக்க போகிறோம். பூண்டு நல்லா ஸ்மெல் கொடுக்கும். தோலோடு போட்டு இடித்து சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இதில் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலரிக்கணும். கலரிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கிட்டே இந்த முட்டை தோலை உரிச்சு கட் பண்ணி இப்படி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் சேர்த்துட்டு நல்லா திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விடுங்க. நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம ஒரு ரைஸோட, இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை